ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் ரோஹித் சர்மா அண்ட் அஜித் அகர்கர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் 4 மணிக்கு நடந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் அதை பற்றி பேசுங்கன்னாங்கிற பெரிய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ். அதனால் அஜித் அகர்கர் நிறைய கேட்டாலாம் நான் பேசல. ரோஹித் சர்மா கேட்டதை தான் மெயினாக பேசுகிறேன். அதுவே 2-3 பாட்டாக வரும். ஹார்திக் பாண்டியை பற்றிலாம் ஸ்பெஷலாக கேட்டாங்க, அதை பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன். ஸோ இப்போ முக்கியமாக 2-3 விஷயத்த ஸ்டார்டிங்கில் கேட்டதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கேள்வியே கேட்டாங்க ரோஹித் சர்மா பார்த்து, You have been captained and you will be captain. How is it? எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு கேட்டார். அதாவது விசு மாதிரி திருச்சி கேட்டார் இங்கிலீஷில். நீ ஏற்கனவே கேப்டனாக இருந்த, இப்போ நீ யாரோ உன்னை கேப்டன்ஷிப் பண்ணுறாங்க, நீ திருப்பி கேப்டன் வர போகிற, இதை பற்றி என்ன நினைக்கிற எக்ஸ்பீரியன்ஸுன்னு அப்படி கேட்டார். ரோஹித் ஃப்ராங்காகவே பதில் சொன்னார். கொஞ்சம் இந்த கேள்வி அவ்வளோ சரியில்லை. எனிவே அவர் சொன்னார், பார்ட் ஆஃப் த லைஃப் இது, எல்லாமே நமக்கு சாதகமாக நடக்கணும்னு அவசியம் இல்லை. நாட் எவ்ரி திங் வில் கோ யுவர் வே. அண்ட் இதுக்கு முன்னாடி நான் நிறைய கேப்டன் கீழே விளையாடிருக்கேன், எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. அண்ட் இப்போ விளையாடுற இன்னொரு கேப்டன் கீழே இன்னும் பிரச்சனை இல்லை. என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்களோ, என்னோட வேலை என்னவோ அதை நான் ஒரு மாதமாக ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கேன். அவர் மீன் பண்ணுறது மும்பை இந்தியன்ஸ் தான், சொல்லலை, அதுதான் நான் கேட்டுட்ருக்காங்க. யூ ஹவ் பீன் கேப்டன், யூ ஆர் கேப்டன் அப்படின்னு. ரைட். இன்னொன்று கேட்டாங்க, வேர்ல்ட் கப்பு, ஒன் டே இன்டர்நேஷனல் வேர்ல்ட் கப்பு, இப்போ T20 வேர்ல்ட் கப் நடுவில் 6 மாதம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு T20 வேர்ல்ட் கப், ஒன் டே வேர்ல்ட் கப்புக்கு நடுவில் ஒரு 16 மேட்சஸ் நடந்தது. விதவிதமான கேப்டன் வந்தாங்க. திருப்பி இவரை கேப்டன் ஆக்கிட்டீங்கன்னு அஜித் அகர் கேட்டாங்க. ரோஹித் சர்மா எப்படி நடுவில் நிறைய T20 எப்படி ஒரு திருப்பி கேப்டன் ஆக்கிட்டீங்கன்னு அதோட கேள்வி. அகர்கர் சொன்னார், கொஞ்சம் திணறினார் அந்த கேள்விக்கு. ஏன்னா டக்குன்னு கேட்டாங்க அந்த மாதிரி. ரோஹித் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் கேப்டனு. அவர் 50 ஓவர் வேர்ல்ட் கப்பு அண்ட் இந்த T20 வேர்ல்ட் கப்புக்கு நடுவில் அவ்வளோ ஒரு 6 மந்த்ஸு அண்ட் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கோ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கோ டைம் இல்லை. அண்ட் நிறைய கேப்டன் நடுவில்லாம் லீட் பண்ணியிருக்காங்க. ஹார்திக்கும் நிறைய கேப்டன்சி பண்ணார் T20 அப்படின்னு சொல்லும் போது ரோஹித் நிறுத்தினார். வெயிட், ஐ வில் ஆன்சர் திஸ், நான் பதில் சொல்கிறேன் இதுக்குன்னு அஜித் அகர்கிட்ட அவர் பேசினார். ரோஹித் சொன்னார், நாங்கள் வந்து அந்தந்த ப்ரையாரிட்டி அந்த நேரத்தில் என்ன ஃபார்மேட்டோ அதுக்கு தான் ப்ரையாரிட்டி நாங்கள் கொடுத்தோம். ஒன் டே இன்டர்நேஷ்னலோ T20 மேட்சஸோ. அண்ட் லாட் ஆஃப் பிளேயருக்கு ரெஸ்ட்டு கொடுத்தாங்க, ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். நிறைய பேர் நாங்களே ரெஸ்ட்டு தேவைப்பட்டது, ஏன்னா கண்டினியூஸாக விளையாடிட்டு இருந்தது. அண்ட் ஃபோக்கஸ் அந்த பர்டிகுலர் ஃபார்மேட் நாங்கள் ஒன் டே இன்டர்நேஷ்னல் வேர்ல்ட் கப்புக்கு ஃபோக்கஸ் தான் பண்ணிட்டு இருந்தோம். அதனால தான் T20 கொஞ்சம் நாங்கள் விலகி நின்று இருந்தோம். அண்ட் எல்லாத்தோட முக்கியம் டெஸ்ட் ஃபார்மேட்டை கான்ஸ்டண்ட்டாக அது விளையாண்டோம். அது எதுவுமே நாங்கள் மிஸ் பண்ணல. எல்லா டெஸ்ட் மேட்ச் விளையாண்டோம், அதுதான் எங்களுக்கு ப்ரையாரிட்டி. அண்ட் வி டோன்ட் வாண்ட் டு மிஸ் டெஸ்ட் மேட்சஸ்ஸு. அண்ட் இது விஷயமா நாங்கள் நிறையவே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த நேரத்தில் அஜித் அகர்கர் செலெக்ஷன் கமிட்டியில் இல்லை. அதனால தான் அந்த பதிலை நான் சொல்கிறேன்னு சொன்னேன்னார். ஸோ நிறைய விஷயம் அவருக்கு தெரியாது நடந்தது. இவங்க எந்த பீரியடை பேசுகிறாங்கன்னா, 2022 ஆஸ்திரேலியாவில் போய் தோத்தம் தெரியுமா, செமிஃபைனலில் 10 விக்கெட்டில் ஜோஸ் பட்லர் ஆட்சி அமைச்சார் கிளம்புன்னு அந்த மேட்சுக்கும், அப்புறம் 50 ஓவர் வேர்ல்ட் கப் நடந்ததில் எப்போ முடிஞ்சுது, அது ஆஸ்திரேலியா ஃபைனலில் நம்மளை இங்கேயே அடிச்சு ஜெயிச்சாங்க ஞாபகம். அதுக்கு நடுவில் நிறைய மேட்சஸ் நடந்தது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அயர்லாண்டுக்கு எதிராக 3 T20, அதில் பும்ரா கேப்டனாக இருந்தார் மிட் 2023. அப்புறம் பங்களாதேஷுக்கு எதிராக 3 ஒன் டே KL ராகுல் கேப்டனாக இருந்தார் எண்ட் ஆஃப் 2022. நடுவில் நியூசிலாண்டுக்கு எதிராக 3 T20 ஹார்திக் பாண்டியா கேப்டனாக இருந்தார் நவம்பர் 2022. அது மாதிரி எனக்கே மறந்து போச்சு. இந்த மாதிரி ஏகப்பட்ட கேப்டன் ஏகப்பட்ட ஃபார்மேட் T20 விளையாண்டதுன்னா அவங்க கேட்டது. ரோஹித் சர்மா கரெக்டாக தான் சொன்னார், நாங்கள் ரெஸ்ட்டு தான் எடுத்தோமே தவிர அண்ட் அந்தந்த ஃபார்மேட்டுக்கு அப்பப்போ இது கொடுப்போம் இம்பார்ட்டன்ஸு, அது தகுந்த மாதிரி தான் விளையாடுவோம் அப்படின்னாங்க. சொன்னார். அப்புறம் ஒருத்தர் கேட்டார், டைம் இல்லை ரீக்ரூப்பாக, இது IPL முடிச்சோன்னா டக்குன்னு கிளம்பிடணும், கடற்கடை நீங்கள் போனோம், டைம் இல்லை, எப்படி ஒன்றா ஜெல்லாகி நீங்கள் எப்படி பேசி பழகி நடக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டார் அவர். ரோஹித் சர்மா லிசன், எல்லாருமே ப்ரொஃபஷனல். லக்கிலி போன வேர்ல்ட் கப் தோற்று திரும்ப அதுதான் இந்த ஆஸ்திரேலியா 50 ஓவர் தோற்ற இல்லையா, அதுக்கு முன்னாடி ஏஷியா கப் இருந்தது. நாங்கள் நல்லா ஜெல்லாகி நல்லா டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வாக்காக இருந்தது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போன வருஷம் IPL முடிஞ்சோன்னா நேராக இதுக்கு போயிட்டோம், டெஸ்ட் மேட்ச் வேர்ல்ட் கப்புக்கு. வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் நடந்தது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆஸ்திரேலியா அதுவும் தோற்றம். நம்ம இவர் சொன்னது எல்லாமே தோற்றம் தான் ஃபைனலில், அதுக்கு போயிட்டோம். ஆனால் இப்போது இதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. அதுவும் யாருமே இந்த ஃபார்மேட்டுக்கு புதுசு இல்லை. எல்லாருக்கும் அவங்களோட கேமை பற்றி தெரியும், எங்களுக்கும் எல்லாமே தெரியும். அண்ட் நாங்கள் இதை பற்றி ஆல்ரெடி பேச ஆரம்பிச்சிட்டோம். டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வி வர் டிஸ்கஸிங் டீம் காம்போசிஷன் எப்படி இருக்கணும், பிளேயிங் 11 எப்படி இருக்கணும், பிச்சர்ஸ் எப்படி இருக்கும், வெஸ்ட் இண்டீஸில் எது தகுந்த முறையில் ஆனால் யார் எடுக்கணும்னு கிட்டத்தட்ட 80% ஆஃப் த பிளேயர் நாங்கள் IPL ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். அண்ட் IPL பேஸ் பண்ணி தான் நாங்கள் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா IPL நான் சொல்கிறது அவர் சொன்னார் எப்போதுமே, IPL இன்னும் அந்த ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தரோட பர்ஃபார்மன்ஸ் டே பை டே மாறிட்டு இருக்கும். அதை வச்சு நீங்கள் கணிக்க முடியாது. ஒரு நாள் ஒருத்தர் திடீர்னு 100 அடிப்பார், ஒரு நாள் ஒருத்தர் திடீர்னு 5 விக்கெட் எடுப்பார். ஸோ அதெல்லாம் பெஞ்ச் மார்க்காக வச்சா நம்ம அந்த மைண்ட் செட்டோட போக முடியாதுன்னு சொன்னார் ரோஹித் சர்மா.
என்னோட டேக்கும் அதான் அந்த ஐபிஎல்லை பற்றி. அது ஃப்ரான்ச்சைஸி கிரிக்கெட் டிஃப்ரெண்ட், இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட். அதனால் அதை வச்சு நாங்கள் பிளானிங்கில் எதுவுமே மாற்றலை. 80% ஆல்ரெடி நாங்கள் டிசைட் பண்ணதான் பிஃபோர் ஐபிஎல் ஸ்டார்டட். பாக்கி சில பிளேயர் மட்டும் கரண்ட் ஃபார்மு, கரண்ட் பர்ஃபார்மன்ஸு, ஃபிட்னஸ் இதெல்லாம் வச்சு தான் நாங்கள் செலக்ட் பண்ணோம் அப்படின்னு அவர் கொஞ்சம் சொன்னார். கரெக்டாக சொன்னார். ஆக்சுவலாக இதுதான் நடந்தது. ரைட். இதுவே இப்போ 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. இது மேலே பேசுனா உங்களுக்கு போர் அடிக்கும். இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. ஏன் கேஎல் ராகுல் எடுக்கலை, ஏன் அஸ்வின் எடுக்கலை, ஏன் எங்கே இந்த சஞ்சு சாம்சன் திடீர்னு வந்தார், எந்த நம்பர் விளையாட போகிறாரு, ஹார்திக் பாண்டியாக்கு என்ன ரோலு, சிவன் டவுபேக்கு போலிங் கொடுப்பியா, என்ன உன் பிளானு, ஏன் 4 ஸ்பின்னர் எடுத்தீங்க, இது மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவங்க எல்லாத்துக்கும் பதில் சொன்னார். எல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன். 1 by 1 உங்களுக்கு போடுறேன். வேணும்னா கேளுங்க. அது பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 போகிறேன். இப்போதைக்கு இதான் கேப்டன்சியை பற்றி என்ன சொன்னார் ரோஹித் சர்மா, டீம் காம்போசிஷன் பற்றி என்ன சொன்னால் நான் சொல்லிட்டேன். உங்கள் கருத்து எதுவாக இருந்தால் சொல்லுங்கள். இப்போ மேட்ச் இருக்குது, மும்பை இந்தியன்ஸ் வச்சு கேகேஆர். அதுக்கு வேறு ரிவ்யூ இதெல்லாம் ரெடி பண்ணணும் நான். அதனால் என் வரையத்தோடு முடிச்சுக்கிறேன். பரிமாற்றத்துக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.